அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் தான். ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். லக்னத்துக்கு லக்னம் 6 டிகிரி, சனி 6 டிகிரி. லக்னத்துக்கு சனி ஒரே டிகிரியில் பார்க்குறாரு. கொஞ்சம் பிடிவாதமான குணமாக தான் இருப்பார். அதே நேரத்தில் லக்ன வலுவையும் அது குறைக்கும் சனியோட பார்வை. லக்னாதிபதி அப்போ வலுத்திருக்கணும்ல. பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குருவுடைய பார்வையில் சுக்கிரனுடைய வீட்டில் திக்பலம் அப்படின்னா 10வது வீட்டில் உட்காந்துருக்காரு. சூப்பராகவே இருக்கிறாரு. அதனால ஒரு கை இல்லைன்னா இன்னொரு கை ஸ்ட்ராங்காக இருக்குது. போதும், 2 கையும் நல்லா இருக்குது. லக்னாதிபதி ரெண்டுமே வலுத்திருந்தா ஒரு விஐபி வாழ்க்கை. 2ல் ஒரு கை ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கையோட வலுவே போதும். அந்த அடிப்படையில் சூரியன் 10ஆம் வீட்டில் திக்பலமாக நல்ல நிலைமையில் இருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் இருக்கிற புதன், அதே நேரத்தில் சுக்கிரனையும் குரு பார்க்குறாரு. சுக்கிரன் உச்சமாக ஸ்தான வலுவிலையும் இருக்கிறார். அதனால சுக்கிரன் புதன் 2 பேருமே வலுத்தவங்க தான். புதன் இன்னும் வலுவாக இருக்கும். அது எப்படின்னா உச்ச சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்து குருவுடைய பார்வை அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா புதனுடைய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகளில் தான் இருக்கணும். அப்படின்னா நான் பெருசாக படிக்கலைங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து ஒரே நேரத்தில் சனியின் பார்வை. ராகு சனி 2 பாவிகள் தொடர்பு வந்துடுச்சு. அதே நேரத்தில் 4ஆம் அதிபதி நீச்சத்தில் இருக்கிறாரு. இதுதாங்க காரணம். அதே நேரத்தில் காரகன் சொல்லக்கூடிய புதன், கல்விக்காரகன் புதன் வலுத்திருக்கிறதுனால இவர் படிக்காட்டினாலும் இவர் அதிக புத்திசாலியாக தான் இருப்பார். ஜோதிட அறிவுலாம் இருக்கும் அப்படின்னா ஆமாங்க நான் புத்திசாலி தான். ஒரு பாத்திர கடையில், ஒரு பெரிய பாத்திர கடையில் இந்த கம்ப்யூட்டரில் பில் போடுறது, கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ அவர் கான்டாக்ட் பண்ணதுக்கு காரணம் வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கான்டாக்ட் பண்ணாரு. அதுக்கு நான் சொன்ன தீர்வை பின்னாடி சொல்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள்ல இந்த சுபத்துவ பாவத்துவ விஷயங்களுக்கு இந்த ஜாதகம் உதாரணம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, அதுவும் டிகிரி நெருக்கத்தில் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கிறதுனால திருமண தாமதம் ஆயிருக்குங்க. இன்னும் திருமணம் முடியலையேன்னு கேட்டேன். ஆமாங்க திருமணம் முடியல. திருமணம் எப்போ முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. திருமணம் முடியல. இதுவும் பார்த்தீங்கன்னா லக்ன நெருக்கத்தோட 6 டிகிரிலேயே சனி உட்காந்துருக்கிறது தான் காரணம். சுக்கிரன், உச்ச சுக்கிரன் குருவுடைய பார்வையில் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால பிறந்த ஊரை விட்டு, இப்போ 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் வெளி மாநிலம், அந்த மாதிரி அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு தூரத்தில் நகர்த்திடும்ல. அதே மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்காரு. இவர் பிறந்தது தென் மாவட்டங்களில். அதையும் நம்ம 8-12 சுபத்துவ விதியும் இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சுபத்துவ பாவத்துவ விதிகளில் முக்கியமான விஷயம் என்ன, செவ்வாயுடைய 2 வீடுகளும் பாதிப்படைஞ்சு செவ்வாயும் நீச்சம் அப்படிங்கிற வலுவில் இருக்காரு. அவருக்கு நீச்சபங்க முறைப்படி கிடைச்சிருதுன்னா கூட அவர் நீச்சம் தான் ஃபர்ஸ்ட், அதை நம்ம ஒத்துக்கிடணும். செவ்வாயுடைய 2 வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு கடுமையான கடன் பிரச்சனைகள் சகோதரர்களால் ஏற்பட்டிருக்கு. சகோதரர்கள் வாங்கின கடனை இவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. சகோதரர்களால் பெரிய எந்த நன்மையும் நீங்கள் அனுபவிக்க முடியாதுங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். செவ்வாயுடைய 2 வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. செவ்வாய் ஃபர்ஸ்ட் நீச்சமாகி தான் அடுத்த நீச்ச பங்கம் அடைகிறாரு. அதனால சகோதரர்களால் பெரிய நன்மை அடைய முடியாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்குதுன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேது திசை நடந்துட்டு இருக்குதுங்க. இவர் பூசம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு இப்போ கேது திசை நடந்துகிட்டு இருக்குது. கேது விசேஷமாக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் பலன்களை கேது செய்யாது. என்ன காரணம்னா ஒரு குருவுடைய பார்வையில் தான் கேது உட்கார்ந்துருக்காரு. கேது திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால, ராகு பாவத்துவமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை அவருக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ வேலையில் பிரச்சனை. ஏன்னா அந்த கேது ராகுங்கத்தில் அந்த 10ஆம் வீட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுதில்ல, அந்த 10ஆம் இடம் கனெக்ட் ஆகுதுல, தொழில் ரீதியாக வேலை விஷயங்களில் இவங்களுக்கு ப்ராப்ளத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கடன் விஷயத்துலையும் டைரெக்டாக மாட்டக்கூடிய ஜாதகம் கிடையாது. ஏன்னா என்ன இருந்தாலும் கேது குரு பார்க்குறாரு. அடுத்து வர்ற சுக்கிரதசையும் குரு பார்த்த சுக்கிரதசை தான் நடக்குது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். கடன் இவர் வாங்கலை, சகோதரர்கள் வாங்குற கடனை இப்போ இவர் கொடுத்துட்ருக்காரு. ராகு புத்தி விலகிற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. இதில் சேலரி இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக வெளிநடப்பு உங்களை பண்றதுக்கான டார்ச்சர்கள்லாம் தொடரும். தொழிலை பத்திலாம் அவர் கேட்கவே இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்களே அந்த கடையை இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்களே, நீங்களே தனியா பண்ணலாமேன்னு கேட்டேன். நானும் அந்த ஐடியால தாங்க இருக்கேன். எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. இத்தனை வருஷம் இருந்ததுனால எங்க வாங்கணும், எங்க கொடுக்கணும் எல்லாமே தெரியும். நானும் பண்ணணுங்கிற ஐடியால தான் இருந்தேன் அப்படின்னாரு.
10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம், 10ஆம் இடம் சுபத்துவம், இந்த மாதிரி அமைப்புகளில் தொழில் மூலியமாக கண்டிப்பாக வருமானத்தை பார்க்க முடியும். அதுவும் சுக்கிரன் ரீதியான தொழில்கள், புதன் ரீதியான தொழில்கள்லாம் நல்லா அருமையாக இருக்கும். பாத்திர கடையிலலாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் வந்து சந்திக்க மாட்டார். இதோட சேர்த்து பெண்கள் உபயோகப்படக்கூடிய காஸ்மெட்டிக்கு, டெக்ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஜாதகம் தான். தொழில் மூலியமாக முன்னேறக்கூடிய ஜாதகம் தாங்க. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் அடுத்தடுத்து தசாபுத்திகள், நல்ல தசாபுத்திகள் நடக்கிறதுனால கண்டிப்பாக முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அனுப்பி வச்ச ஜாதகம். நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளுக்கு வந்து நிறைய விதிகளுக்கு இந்த ஜாதகம் வந்து பொருந்தி வர்றதுனால இந்த ஜாதகத்தை வந்து நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட விளக்குறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.